பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி. இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சி ப்ரைஸ் பொசிஷன் பற்றி கிரிப்டோ கரன்சி டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து $18,600 இருக்குங்க. ஸோ நேற்று ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ நேற்று நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பேன். ஸோ இந்த டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த டிமாண்ட் நான் சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 17,000லேருந்து 1,15,400 ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்டோட ரேஞ்சுக்குள்ளே மறுபடியும் வரும். அது மட்டும் இல்லாமல் 16,300லேருந்து 16,400 ஓகேங்களா, அந்த ரேஞ்சுக்கு வரும். வந்துட்டு வீக்கஸ்ட்டு மறுபடியும் உள்ளே போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு நேற்று கேண்டல் ஓகேங்களா. ஸோ அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்மளுக்கு பார்த்தோன்னா, ஸோ கிட்டத்தட்ட நேற்று ஒரு டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு கீழே விக்கு போயிட்டு வந்திருக்கு சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி கேண்டல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 19,000க்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கணுங்க. ஸோ இன்றைக்கி கேண்டல் வந்து 19,000க்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக வந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வரும். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகும், நாளைக்கும் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நியூ ஹால் டைம் ஐயை வந்து வரத்துக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு லாஸ்ட் டிப்பாக இருக்கும். மறுபடியும் வந்து ப்ரைஸ் மேல் நோக்கி தான் போகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ நம்மளோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த இடத்துல வேலை செஞ்சுருக்கு சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ். ஸோ டாமினன்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து ஸோ இங்கேருந்து இந்த லோலேருந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே ட்ரை பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணது நேற்று என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ ரிஜெக்ஷன் கேண்டல் ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பியரிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஃபர்தராக நம்மளுக்கு இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே வந்ததுக்கான ஒரு கரெக்ஷன் தான் அது ஓகேங்களா. இப்போ கரெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த லோவை உடச்சி ப்ரைஸு கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படி கீழே வந்ததுன்னா நம்மளுக்கு எது வைக்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து முட்டோம், இங்கே ஒரு சின்னதாக கன்சல்டேட் ஆகலாம், மறுபடியும் வந்து உடச்சிட்டு கீழே வரும் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம். ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா என்ன தான் மார்க்கெட்டு கீழே வந்த BTC கீழே வந்தால் கூட இத்தீரியம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருந்ததுங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BTC நம்மளுக்கு புது ஆல் டைம் வைக்கிற மாதிரி இத்தீரியமும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4,000 உடச்சி மேலே வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கான அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கேண்டலோட க்ளோஸுங்க, மந்த்லி கேண்டலோட க்ளோஸு. ஸோ நாளைக்கு வந்து இந்த மந்த்லி கேண்டலோட க்ளோஸ் எப்படி நடந்திருக்குன்றது பார்த்துட்டு நாளைக்கு வந்து அடுத்த மந்த் வந்து என்ன மாதிரி வந்து கேண்டல் எதிர்பார்க்கலாம், எதுவுக்கும் ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன் சரிங்களா. ஸோ தற்போதைக்கு என்னென்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாகவே எல்லாமே வந்து ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பியரிஷ் சென்டிமெண்ட் கிடையாது. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக வந்து மேல் நோக்கி தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லா ஸ்டாப் லாஸும் ஹண்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேற்று நடந்த ஒரு மேனிகுலேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாப் லாஸும் ஹண்டட் ஓகேங்களா. இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்லாவே புல்லிஷாக போயின்னு இருக்குது எல்லாமே. ஸோ இன்றைக்கி ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஸ்மால் அப்டேட் தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுவிடுங்க. கடைசியாக நான் டிசைன் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்களும் ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.